அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 வருகிற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிறது. அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பராபவ ஆண்டு பிறக்க போகிறது. இது பார்த்தோம்னா 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த பராபவ ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். இந்த பராபவ ஆண்டுல என்ன ஒரு சிறப்பான அமைப்பு இந்த காலகட்டத்தில் நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவானுக்கு திரிகோணத்துல குரு பகவானும், குரு பகவானுக்கு திரிகோணத்துல சனி பகவானும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு நிறைந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படுது. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ அல்லது 32 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ நிகழக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகுது. அதாவது சனிக்கு திரிகோணத்துல குருவும், குருவுக்கு திரிகோணத்துல சனி பகவானும். இந்த காலகட்டத்தில் சனியுடைய ஆதிக்கத்தை குறைக்க, சனி பகவானுடைய அந்த கெட்ட ஆதிக்கத்தை குறைப்பதற்காக குருவுடைய பார்வை சனி மேல பதியுது. ரொம்ப அற்புதமான அமைப்பு. 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இது போன்ற சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ரிலீஃப்மெண்ட் இந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை நமக்கு கொடுத்துரும். எனவே இந்த பராபவ ஆண்டு நிறைய மாற்றங்களை நம்மளோட ராசிகளுக்கு நிச்சயமாக கொடுக்க போகுது. மேலும் ராகு கேது சிம்மத்திலையும் ராகு கும்பத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவும் எதுவும் பெருசா மைனஸ்லாம் இல்லை. எனவே வருட கிரகங்கள் மிக மிக சாதகமாக சஞ்சாரம் செய்து இதுல சனியுடைய ஆதிக்கம் கம்ப்ளீட்டா குறையுது. சனி நன்மை செய்வதற்கு இப்ப முயற்சிகள் எடுக்க போறாரு. குருவுடைய பார்வையில அந்த சனி வரதுனால இது நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்ச ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு அற்புதமான முன்னேற்றமும் அற்புதமான மாற்றமும், இதுவரை நீங்க அனுபவிச்ச அந்த கஷ்டத்திலிருந்து ஒரு புதிய அனுபவ பாடங்களை கத்துக்கிட்டு ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி இப்போ உங்களை மீட்டு உருவாக்கம் செய்ய போறீங்க. எனவே இந்த பராபவ ஆண்டு நம்ம அனைவருக்குமே ஒரு சிறந்த ஆண்டாக நிச்சயமா அமைய போகுது. அதுல மாற்றுகிறதே கிடையாது. இப்போது இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் அனைவருக்கும் நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் வாரி வழங்கட்டும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப ஆரம்பிக்கலாம். மேலும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லே கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த தமிழ் புத்தாண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்ப நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும், சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம கேது போயிட்டு இருக்கு. 7ஆம் இடத்துல ராகு, சனி 8ஆம் இடத்துல அஷ்டம சனி, அதுவுமே அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. குருவுடைய மாற்றம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா இருக்கு. இதுல நான் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு இந்த வருஷத்துல பார்த்த வரைக்கும், இந்த பராபவ ஆண்டுல குருவுக்கு திரிகோணத்துல சனி பகவானும், சனி பகவானுக்கு திரிகோணத்துல குரு பகவானும் இருப்பாங்க. இது மிகப்பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. குரு பகவானுடைய பார்வை சனி பகவான் மேல பதியும். அது உங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இப்போ அஷ்டம சனியுடைய தாக்கங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா குறையும். இதனால் வரைக்கும் சிம்மராசிக்காரர்கள் பட்டு வந்த வேதனை, மன உளைச்சல், பிரச்சனை, குழப்பம், வம்பு, வழக்கு எல்லாமே சரியாக போகுது. முக்கியமா சிம்மராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கிய ரீதியா இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். தேக ஆரோக்கியத்தில் இருக்கிற குறைகளுக்கான ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த பராபவ ஆண்டுல உங்களுக்கு கிடைச்சிடும். முக்கியமா இந்த நல்ல மாற்றத்தை நீங்க ஜூன் மாதத்திலிருந்து எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்குது. ஜூன் மாதத்துல குரு பெயர்ச்சி இருக்கும். ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள், பிரச்சனைகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய மன உளைச்சல் எல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். டிசம்பருக்கு பிறகு இன்னும் நல்ல மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். இப்ப சிம்மராசிக்காரர்களுக்கு நான் கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்னன்னா, ஓவர் திங்க் பண்ணாதீங்க. தேவையில்லாத நினைச்சு தேவையில்லாம உங்க மனசை போட்டு அலட்டிக்காதீங்க. இப்போதைக்கு நேரம் கொஞ்சம் டஃபா தான் இருக்கு. அதை நீங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தெய்வ வழிபாடு, மனதை சாந்தம் செய்யக்கூடிய செயல்முறைகள், அதுல உங்களை ஈடுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது. யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்காதீங்க. உங்க மனசை யாரெல்லாம் கலங்கடிக்கிற மாதிரி பேசுறாங்களோ, உங்க மனசை யாரெல்லாம் காயப்படுத்துற மாதிரி பேசுறாங்களோ, அவங்க சொல்றதெல்லாம் பெருசா காதுல போட்டுக்காதீங்க. மங்களகரமான இசைகளை அதிகமா கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. காலையில எழுந்திருக்கிறீங்க, ஒரு மங்கள இசைகளோட அந்த தினத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியா அந்த டே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். எனவே சிம்மராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஓவரா திங்க் பண்றதை குறைச்சுக்கணும். நெகட்டிவா திங்க் பண்றத குறைச்சுக்கணும். எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறத குறைச்சுக்கணும். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி செயல்பட வேண்டிய பார்ட்டா இருக்கு. ஜென்ம கேது குழப்பத்தை நிறைய கொடுக்கும். முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில கொடுக்கும். இது பண்ணுவோமா, அது பண்ணுவோமா, இப்படி பண்ணா அப்படி ஆயிடுமா, அப்படி பண்ணா இப்படி ஆயிடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குழப்ப மனநிலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். தெளிவா முடிவெடுக்க முடியல. இந்த நேரத்துல
உங்களால முடிவு எடுக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட நீங்க அட்வைஸ் வாங்கி செயல்படுங்க. உங்க கையில எப்போதும் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஒரு பர்சன் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பரிகாரம் மாதிரி. உங்களால முடிவெடுக்க முடியலன்னா நீங்க எந்த துறை சார்ந்து முடிவெடுக்க ஆசைப்படுறீங்களோ அந்த துறையில உள்ள எக்ஸ்பர்ட்ட ஒரு அட்வைஸ் வாங்கி செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தோல்விகள் ஏற்படாது. அடுத்தது மன வாழ்க்கையில அனுசரிச்சு போய்க்கோங்க. திருமணமானவர்களா இருக்கீங்க அப்படின்னா மன வாழ்க்கையில அனுசரிச்சு போய்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த பராபவ ஆண்டுல வாழ்க்கை துணையோட நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க வாய்ப்பு இருக்கு. நல்ல வாழ்க்கை துணை சொல்றதை கேட்டு அவர்களை அனுசரித்து செயல்படுறது இந்த நேரத்துல ரொம்ப நல்லது. வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல திருமண முயற்சிகளை இந்த நேரத்துல செய்யலாமா அப்படின்னா தாராளமா செய்யலாம். 1 and 7 ராகு கேது இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னாக்கா பொருத்தம் இல்லாத வரன்கள் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அஷ்டம சனி வேற நமக்கு ஜூன் மாதம் வரைக்கும் எஃபெக்டிவா இருக்கும். எனவே பொருத்தமில்லாத வரன்கள் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. திருமணமே ஒரு மாதிரி குழப்பமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்துல திருமண முயற்சியை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமண முயற்சியை பண்ணலாம். அதை ஜூன் மாதத்துக்கு பிறகு அந்த முயற்சியை பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஜாதக பொருத்தம் சரியா நீங்க பார்த்து மேட்ச் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 1 and 7 ராகு கேது, அதனால இந்த டைமிங்ல பொருத்தம் இல்லாத வரன்கள் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல ஜாதக பொருத்தம் சரியா பார்த்து உங்களுக்கு ஏற்றவரை மனம் முடிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நேரத்துல தான் நிறைய பேருக்கு இந்த பிடிவாதத்துல திருமணம் நடக்கிறது. சில பேர்லாம் லவ் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. பிடிவாதத்தின் அடிப்படையில திருமணம் நிறைய பேருக்கு நடக்கும். அதே போல ஃபேமிலியில சரியான சப்போர்ட் கிடைக்காது. இந்த நேரத்துல திருமண வயசு வந்துடுச்சு, குடும்ப உறுப்பினர்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பெருசா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு கவலை அதிகரிக்கும், திருமணம் சார்ந்த கவலைகள் அதிகரிக்கும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. ஆனா முயற்சி செஞ்சா ஜூன் மாதத்துக்கு பிறகு தடை தாமதத்தோட சுப செய்திகள் சேரும். முயற்சி செய்யலாம். இன்னும் ஏஜ் இருக்கு, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு அப்படின்னா அந்த அஷ்டம சனி கடந்த பிறகு உங்களுடைய திருமணத்தை நீங்க ட்ரை பண்றது ரொம்ப நல்லது. இருப்பினும் டிசம்பர் மாதத்துக்கு பிறகுலாம் நிறைய பேருக்கு திருமண முயற்சிகள்ல சுப செய்திகள்லாம் கிடைச்சிடும். நல்லா கவலைப்பட வேண்டாம். ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய திருமண முயற்சியை ஸ்டார்ட் பண்ணுங்க. டிசம்பருக்கு பிறகு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது டெஃபினட்டா தென்பட ஆரம்பிக்கும். அதே போல இந்த நேரத்துல குருவுடைய மாற்றம் ரொம்ப சாதகமா இருக்கு, அட்டகாசமா இருக்கு. குரு 12ஆம் இடத்துல உச்சமாக போறாரு. இந்த குருவுடைய மாற்றம் அப்படிங்கிறது 12 வருடத்துக்கு ஒரு முறை இந்த குரு முழு பலத்தோட நம்மளோட ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். அதன் அடிப்படையில இந்த பராபவ ஆண்டுல இந்த குரு உச்சமாகிறது ஒரு மிகப்பெரிய விசேஷமா நான் பாக்குறேன். குருவுடைய பார்வை மிக முக்கியமான குற்றவியல் ஸ்தானங்கள்ல பதியுது. 6ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானம் இதுல எல்லாம் பதியுது. இது நமக்கு டெஃபினட்டா அட்வான்டேஜ். அடுத்த ஒரு வருடம் ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஒரு வருடம் பெருசா சங்கடம் இல்லாம பெருசா சிரமம் இல்லாம மன நிம்மதியோட வாழ்க்கையை நம்மளால நகர்த்திட்டு போக முடியும். அதற்கான சூழ்நிலைகளை இந்த குரு பகவானுடைய பார்வை நமக்கு கொடுத்துரும். இப்ப குரு 12ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களை